பார்த்தீங்கன்னா கொள்ளு கீழே எந்த அளவுக்கு ஸ்ப்ரவுட் ஆகிருக்கோ அதே அளவுக்கு மேலேயும் வந்து ஸ்ப்ரவுட் ஆகிருக்கும் பாருங்க. எடுக்கவே முடியல. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்மெல்லே இல்லாமல் அந்த முளைக்கட்டின பயிருடைய ஸ்மெல் மட்டும்தான் இதில் இருக்கும். இந்த மாதிரி ஓப்பனில் ஸ்ப்ரவுட் பண்ணுறப்போ இதை கொட்டி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், இது வந்து கொள்ளு தோசை மிக்ஸ்க்காக பேக் சைடில் பாருங்கள். ஒவ்வொன்றுலையுமே பயங்கரமான ஸ்ப்ரவுட், எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது.